அநேக ஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த நாட்களில் மிகப்பெரிய தவறு செய்கிறார்கள். உபாசம் என்ற பெயரில் தன் புருஷனை தனிமைப்படுத்திவிட்டு அவருடைய ஆசைகளை தள்ளிவிட்டு இவர்கள் போய் உபாசம் இருப்பார்கள். அந்த உபாசத்தை தேவன் அங்கீகரிப்பதில்லை. மனைவியானால் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவாள். அது எதை குறிக்கிறது? சாப்பாடு உதவி அல்ல, அதல்ல, சரீரத்தில் இணைவதை குறிக்கிறது. வேசித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரு மனைவி தன் புருஷன் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு மனைவிதான் காத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் உபாசம் என்று ஜெபம் என்று 10 நாட்கள் 1 மாசம் தன் புருஷனை தன் பக்கத்தில் சேர்ப்பதில்லை. தவறு. இது வேதத்துக்கு எதிரானது. அதே போலதான் புருஷர்களும், நான் உபாசம் இருக்கிறேன் 40 நாட்கள் 50 நாட்கள் என்று மனிதனுடைய ஆசையை நிறைவேற்ற தவறிவிடுகிறார்கள். ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் தவறு. ஆகினால்தான் அநேக தேவ பிள்ளைகளை பிசாசானவன் பாவத்திலே தள்ளிவிடுகிறான், ஊழியர்களை தள்ளிவிடுகிறான். காரணம் என்ன? இதுதான் காரணம். இதை யாரும் சபையில போதிப்பது இல்லை. இது ஆபாசம், இது விபச்சாரம், இது பேசக்கூடாது. அப்ப எதற்காக பவுல் எழுதி வைத்திருக்கிறார்? அத்தனையும் கணவன் மனைவி என்ற உறவை குறித்து இதெல்லாம் விளக்கமாக ஏன் பவுல் எழுதி வைத்திருக்கிறார்? ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவர் எழுதியிருக்கிறார். அநேக ஊழியர்களும் இதை புரிந்து கொள்வதில்லை. தங்களுடைய மனைவனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வதில்லை. ஊழியம் செய்கிற பெண்களும் புரிந்து கொள்வதில்லை. புருஷனை ஒதுக்குகிறார்கள். விசுவாசிகளும் அதுபோலதான் இருக்கிறது. உங்கள் புருஷனை நீங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும், பாவத்தில் விழாதபடிக்கு. உங்கள் மனைவியை நீங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும், பாவத்தில் விழாதபடிக்கு. நீங்கள் தான் காவல்காரர். உங்கள் மனைவிக்கு நீங்கள் காவல்காரர், உங்கள் புருஷனுக்கு நீங்கள் காவல்காரர், தேவன் அல்ல. ஜாக்கிரதையா இருங்கள். நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்கிறேன் மிஷனரியாக. அநேக பெண்கள் கண்ணீரோடு வந்து என்னிடத்தில் சொல்வார்கள், ஐயா, என்னுடைய புருஷன் என்னோடு இணைவதில்லை, படுப்பதில்லை, ஜெபம் உபாசம் என்று என்னை ஒதுக்கி விடுகிறார். இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை ஊழியர்களுக்கும் தெரியவில்லை. அதே போல விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளுக்கும் தெரியவில்லை. நான் அப்படித்தான் இருந்தேன். ஆரம்ப நாட்களில், புரியாத நாட்களில், ஏண்டா திருமணம் செய்தோம், ஐயையோ தவறு செய்து விட்டேனே, ஸ்திரியை தொடாமல் இருப்பதே நல்லது என்று வேதம் சொல்லுது, நான் எதுக்கு தொட்டேன், நான் எதுக்கு திருமணம் செஞ்சேன், இப்படி என் எண்ணங்கள் ஓடினது. இது என்னுடைய எண்ணங்கள், இது தேவனுடைய எண்ணங்கள் கிடையாது, என்னுடைய எண்ணங்கள். அந்த மனைவியை நான் திருப்திப்படுத்த முடியவில்லை. ஆயிரக்கணக்கான முறை எங்களுக்கு சண்டை வந்ததே காரணம் என்னென்ன தெரியுமா? அவளை நான் திருப்திப்படுத்தவில்லை. அவள் என்னிடத்தில் ஓப்பனாக பேசுவாள். இந்த சந்தோஷத்தை கூட உன்னால எனக்கு தர முடியவில்லையே, அப்ப நான் உன்னை திருமணம் செய்து கொண்டது எதற்காக? பாருங்கள், பிசாசனின் மனதில் எப்படி ஒரு தவறான எண்ணத்தை போட்டுவிட்டான். அந்த அளவிற்கு நான் அந்த மனைவியை வெறுத்தேன். அவளுக்கு கொடுக்க வேண்டிய இன்பத்தை, சுகத்தை நான் தரவில்லை. இது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய சாட்சி, மனம் திரும்புவதற்கு, ஊழியர்கள் மனம் திரும்புவதற்கு
இருவரும் மனம் திரும்புவதற்காக இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன். கடைசியாக இருவரும் பிரிந்து விட்டோம். சண்டைகள், சச்சரவுதான் என் வாழ்க்கையில மிச்சமானது. 10 ஆண்டுகள் பிரிந்திருந்து கடைசியில எனக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? அவள் மரித்ததுதான் மிச்சம். தவறு அவர் மனைவியினுடையது அல்ல, என்னுடையது. நான் தான் வேதத்தை தவறாக புரிந்து கொண்டேன். வேத வசனங்களை தவறாக அப்போது புரிந்து கொண்டு அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை, கொடுக்க வேண்டிய இன்பத்தை, சுகத்தை நான் தவறிவிட்டேன். ஊழியர்களாகி நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள். அநேக பெரிய பெரிய ஊழியர்களும் அவர்களுடைய மனைவியும் தவறி இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தர வேண்டிய சுகத்தை, இன்பத்தை ஊழியர்கள் தருவதில்லை. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை. அதே போல மனைவி தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் தவறி போனதுனால உபாசம் ஜெபம் என்று புருஷனை ஒதுக்கி வைப்பதும், மனைவி புருஷனை ஒதுக்கி வைப்பதும், புருஷன் மனைவியை ஒதுக்கி வைப்பதும் இது வேதத்துக்கு புறம்பானது. ஜாக்கிரதையா இருங்கள். பிசாசு உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, சாத்தான் உங்களை மனதில் இச்சையை தூண்டி விடாதபடிக்கு உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள், திருப்திப்படுத்துங்கள். அதே போல மனைவிமார்களும் தங்கள் புருஷனை திருப்திப்படுத்துங்கள், சந்தோஷப்படுத்துங்கள். 75 வயது ஆபிரகாம். அப்போது தேவதூதர்கள் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். குறிப்பிட்ட காலத்திலே உன் மனைவி சாராள் கர்ப்பவதியாயிருப்பாள் என்று. அப்போது சாராள் நகைக்கிறாள். இன்பம் பொறுக்குமோ? இன்பத்தை பேசுகிறாள் சாராள். இப்போது என்னுடைய கணவனுக்கு இன்பம் பொறுக்குமோ? எனக்கு இன்பம் வருமோ? யோசித்து பாருங்கள். இன்பம் சாகர வரைக்கும் இருக்கும், அதை ஒழிக்க முடியாது. அது சரீரத்தில் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. சகரியா, எலிசபெத் வயது சென்றவர்கள், முதிர்ந்த வயது. பாருங்கள், அவர்களுக்கு குழந்தை வந்தது. எப்படி தானாக வந்து விட்டதா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயது சென்று விட்டால் மனைவியை ஒதுக்கி விடுவார்கள். மனைவி புருஷனை ஒதுக்கி விடு. இனிமேல் உனக்கு ஆசையா, உனக்கு இன்பம் கேட்கிறதா என்று அவாய்ட் பண்ணுகிறார்கள், நிகாரிக்கிறார்கள். இது பெரிய பாவம், வேதத்துக்கு எதிரான பாவம். தயவுசெய்து இந்த செய்தியின் மூலமாக மனம் திரும்புங்கள். இது கர்த்தர் உங்களுக்கான கொடுத்த வார்த்தை. God bless you.